News First, Prime Time, Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூலம் வாக்களிக்க முடியாமற் போனவர்களுக்கு இன்று விசேட சந்தர்ப்பம். தேர்தல் கடமைகளை தவறவிடும் அரச உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை. தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்குமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். 2 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசாங்கத்திற்கு ராமேஸ்வரம் மீனவர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 மீனவர்களை பருத்தித்துறை மற்றும் மன்னா நீதவான் நீதிமன்றங்கள் நேற்று விடுதலை செய்தன. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை மீண்டும் தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஒழுங்குகளை இலங்கைக்கான இந்திய தூதரக அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். எவ்வாறாயினும் குறித்த மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழக மீனவர்களின் படகுகளையும் விடுவித்து அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் உதவ வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தடைகாலம் முடிஞ்சு 40 மீனவர்கள் இலங்கை அரசு கைது பண்ணியிருந்தாங்க, இலங்கை ராணுவம். அதே நேரத்தில் நாங்கள் பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்தி மத்திய மாநில அரசுக்கு எடுத்துரைத்தோம். ஆனால் அது வரைக்கும் விடுதலையாகாமல் இருந்தாங்க. அந்த மீனவர்கள் நோயாப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க. இது மீனவ குடும்பங்களுக்கு மீனவர்களுக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த விடுதலைக்காக உழைத்த அத்தனை அமைச்சர்களுக்கும் இலங்கை அரசுக்கும் இலங்கை ராணுவத்திற்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் மீனவர்கள் விடுதலை பண்ணியவுடன் படகுகள் விடுதலை பண்ணா அந்த மீனவர்கள் கடலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அந்த மீனவர்களுடைய படகுகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த படகுகளை விடுதலை பண்ணாதான் அவங்க மறுபடியும் கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியும். பொதுத் தேர்தலின் தபால் மூல வாக்கினை பதிவு செய்ய முடியாத வாக்காளர்களுக்கு இன்று விசேட சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக தகைமை பெற்றிருந்த போதிலும் ஏற்கனவே குறித்தொடுக்கப்பட்டிருந்த நாட்களில் தபால் மூல வாக்களிப்பை மேற்கொள்ள முடியாமல் போன வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற இறுதி சந்தர்ப்பம் இன்றாகும். இன்று முற்பகல் 8:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை குறித்த வாக்காளரின் அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகத்துக்கு சென்று தமது ஆளடையாளத்தை செல்லுபடியான ஆளடையாள ஆவணம் ஒன்றின் மூலம் நிரூபித்து அவ்வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அடையாளமிட முடியும். இன்றைய தினம் கல்வி பொருத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற ஒரு தினமாதலால் ஏற்கனவே வாக்களிக்க முடியாமல் போன இன்றைய தினம் பரீட்சை கடமையில் ஈடுபட உள்ள கல்வி திணைக்களத்தின் ஊழியர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாத்திரம் இந்த இறுதி சந்தர்ப்பம் 14ஆம் தேதி முற்பகல் 8:30 முதல் முற்பகல் 11:30 வரை என்ற காலப்பகுதி என திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்தல் காலப்பகுதியில் மனித உரிமைகள் மீறப்படுமாயின் அது தொடர்பில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. பிரதேச அலுவலகங்களில் இதற்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் நிமல் புஞ்சிகேவா குறிப்பிடுகின்றார். பொதுத் தேர்தலை நீதியானதும் சுதந்திரமானதுமானதாக நடத்துவதற்கு பல நடவடிக்கைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. வாக்களிப்பு நிலையங்களில் போலீசார் உரிய விதத்தில் செயற்பட தவறும் பட்சத்திலோ அது தொடர்பில் தலையீடு செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. தேர்தல் மேடைகளில் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. එක්සත් ජනතා නිදහස් සන්ධානය ඡන්දය ඉල්ලන්නේ මහින්ද ගොඩනගා மஹிந்தவை மீட்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தேர்தலில் போட்டியெடுக்கின்றது. கட்சியின் நன்மைக்காகவே மக்கள் விடுதலை முன்னணி தேர்தலில் போட்டியெடுக்கின்றது. ஆனால் புதிய இலங்கையை உருவாக்குவதற்காகவே ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் போட்டியெடுக்கின்றது. மஹிந்தவை மீட்பதே கூட்டமைப்பின் திட்டம். நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் அவர்களிடமில்லை. மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சிக்கின்றது. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் அவர்களிடம் இல்லை. எதிர்காலம் தொடர்பான திட்டமுள்ள ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்பதை நான் கூற விரும்புகின்றேன். තමුන්නාන්සේලා දන්නවා මේ යුගය දිහා බැලුවම පැහැදිලිව පේනවා මේ අවුරුදු
8 மாதங்களாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்றையேனும் நிறைவேற்றாமல் 60 மாதங்களுக்கு வழங்கப்படும் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றது. 100 நாட்களில் நிறைவேற்றுவதாக கூறப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர்கள் விவசாயம் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. நெல்லின் விலை குறைவடைந்துள்ளது, ரப்பர் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இது முகாமைத்துவத்தின் தவறாகும். நாம் கட்டியெழுப்பிய பொருளாதாரம் இன்று வீழ்ச்சியடைந்து வருகின்றது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இம்முறை தேர்தலில் தகுதியானவர்களுக்கு வாக்களியுங்கள். கல்விமான்களுக்கு மாத்திரம் வாக்களிக்குமாறு நான் கூற வரவில்லை. தகுதியானவர்களை தெரிவு செய்யுங்கள். அவர் 8ஆம் தரத்தில் சித்தியடைந்தவராக மாத்திரம் இருந்தாலும் பரவாயில்லை. புத்திசாதுரியம் இருக்குமானால், அர்ப்பணிப்பு இருக்குமாயின், நாட்டையும் மக்களையும் நேசிப்பவராக இருந்தால் அவருக்கு வாக்களியுங்கள். கல்வியறிவி பட்டங்களால் அளவிட முடியாது. அப்படி அளந்து வாக்களிக்க வேண்டாம். ஒழுக்கமுள்ளவர்களை தெரிவு செய்யுங்கள். கட்சிகளையும் நிறங்களையும் மறந்து விடுங்கள். நாம் 2வது கட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளோம். இலங்கை முழுவதும் நாம் மக்களுக்கான திட்டத்தை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பின்னர் ஆரம்பிக்க உள்ளோம். 2020ஆம் ஆண்டில் ஆட்சியை மாற்றும் வலுவான சக்தியாக உருவெடுக்கும் வகையிலேயே மக்கள் விடுதலை முன்னணி இம்முறை தேர்தலில் களமிறங்கியுள்ளது. ආණ්ඩු බලය උවමාරු කර ගැනීම සඳහා ශක්තිමත් බලවේගය ගොඩනැගීම ආරම්භ කරගෙන තමයි ජනතා විමුක්ති පෙරමුණ මේ මෙතවර ව්‍යාපාරයට අවතීර්ණ වෙලා තිබෙන්නේ. தகுதியானவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டத்தின் 11வது நாள் இன்றாகும். சக்தி சிரச மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேஃபே அமைப்புடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கும், காலியிலிருந்து கொழும்பிற்குமாக எமது 2 குழுக்கள் இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த எமது குழுவினர் இன்று பதுளை மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்க உள்ளனர். இது தொடர்பிலான தகவல்களை அறிவதற்காக எமது அலுவலக செய்தியாளர் கந்தவேல் மயூருடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். கடந்த 1ஆம் தேதி ஆரம்பித்த இந்த விழிப்புணர்வு திட்டம் இன்று 11வது நாளை அடைந்திருக்கிறது. இன்றைய தினம் பதுளை மாவட்டத்தினுடைய பதுளை, வெளிவடை, காலியல பகுதிகளுக்கு நேரடியாக சென்று இந்த விடயம் தொடர்பாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதாவது பொதுப்பொருள் வர்த்தகர்கள் நமக்கு வேண்டாம், மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பலமாக உள்ள வாக்கு பலத்தினை பயன்படுத்தி தூய்மையானவர்களை மட்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதன் மூலம் தூய்மையான ஒரு பாராளுமன்றத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்தினை கடந்த 10 நாட்களாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற இந்த வேலை திட்டத்திலே பெருந்திரளான மக்கள் எங்களுடன் தமது கையெழுத்துகளின் மூலம் தூய்மையானவர்களை மட்டும் தாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய உள்ளதாக அவர்கள் இங்கே உறுதிமொழி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பொதுப்பொருள் வர்த்தகர்கள், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள், குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள், ஊழல் வசதிகளில் ஈடுபடுபவர்களிடம் இவ்வாறானவர்களை பாராளுமன்றத்துக்கு தாங்கள் அனுப்பப் போவதில்லை எனவும், இவ்வாறானவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டாம் என ஏனைய கோரிக்கை விடுவதாகவும் மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு உங்கள் வாக்குகளை பயன்படுத்தாது, தூய்மையானவர்களுக்கு மட்டும் உங்கள் வாக்குகளை பயன்படுத்தினார் கேட்டுக் கொண்டு விடைபெறுகின்றேன். செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து மயூரா. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114 896 896 www.news